ஹாய் எல்லாத்துக்கு வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எச்சடியை வச்சு நம்ம சாமி கும்பிடலாமா? ஒரு கத்தி உரையில ஒரு கத்தி தான் நம்ம வைக்க முடியும். இன்னொரு கத்தியை நம்ம வச்சோம்னா அந்த கத்தி வளைஞ்சி தான் போகும். நம்மளோட எனர்ஜிக்கும் எச்சனிக்கும் நம்மளோட குலதெய்வத்துக்கும் எச்சனிக்கும் ஒத்து போகாது. அது கேட்க கேட்க நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுக்கல நமக்கு கஷ்டம்தான் மிஞ்சம். இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ யாரெல்லாம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் மேலும் மேலும் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். ஸோ வாங்க நம்ம யட்சினியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறத விட யட்சினியை கும்பிடலாமா வேணாமா அப்படின்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எதுக்கு இந்த பதிவை நான் செய்கிறேன்னா, நிறைய பேர் கேட்டுருந்தீங்க யட்சினியை கும்பிடுறது நல்லதா நல்லது இல்லையான்ட்டுன்னு. ஸோ அதுக்கு தான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். நிறைய பேர்த்துக்கு எச்சனின்னா என்னன்னு தெரியல. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு. இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா? கடவுளுக்குள்ள சின்ன சின்ன சிசியர்கள் இருக்காங்களே, அந்த மாதிரி தான் இந்த எச்சனின்றவங்க இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு நெகட்டிவ் பவர் சொல்ல வேணாம். ஸோ இந்த நம்ம ஒரு மாசான பவர் உள்ளவங்க வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு கீழே குட்டி குட்டியாக இருக்கிறவங்க. அப்போ ஒருத்தவங்களுக்கு மாஸ் பவர் வேணும்னா என்ன பண்ணுறது? அவங்கள நம்ம ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு பிரிச்சுப்போம். இப்போ சித்தர்கள் வழிபாடு, ஏஞ்சல்ஸ், அப்புறம் ஃபேமிலி குலதெய்வ வழிபாடு, இது எல்லாமே ஒரு சைட். ஓகேவா? ஸோ இந்த யட்சினி எல்லாமே இன்னொரு சைட். ஸோ இந்த யட்சினி எல்லாமே ஒரு பிளாக் சைட். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த யட்சினி நம்ம வச்சுக்கலாமா, அவங்கள ப்ரே பண்ணலாமா, நமக்கு தேவையான காரியங்களை சாதிச்சுக்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது நம்ம செய்ய வேணாம். அது நமக்கு நல்லதில்லை. ஏன் நான் வச்சுக்க கூடாது சொல்கிறேன்னா, இந்த யட்சினிகள் எல்லாமே ஒரு ப்ராஃபிட்டான இருக்கிற விஷயங்கள். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டு அதுவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அது நமக்கே தெரியாது. இந்த எச்சடி நீங்கள் சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கருண எச்சனி இருக்குது, வட எச்சனி இருக்குது. ஸோ இந்த எச்சனி எடுத்து வணங்குறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இந்த எச்சனி என்பது நம்ம கூப்பிட உடனே உக்காந்துறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம எப்படி விநாயகருக்கெல்லாம் மந்திரம் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த யட்சினிகளுக்கும் மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நம்ம சொன்னாதான் அது நம்மக்கிட்ட வரும். நான் சொன்ன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இந்த ரெண்டு பவரையும் நம்ம வீட்டில் வச்சு கும்பிட முடியாது. யட்சினி வீட்டுக்கு வந்துச்சுன்னா நம்மளோட குலதெய்வம் அங்கே இருக்காது. அதனால தான் நான் சொன்னேன், உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும், இன்னொரு கத்தி வச்சா அது நனைஞ்சி தான் போகும்ட்டுன்னு நான் சொன்னேன். நம்ம யட்சினியை வணங்கினோமா, ஆரம்பத்தில் நமக்கு எல்லாம் நல்லது கிடைக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லாஸ்ட்ல அது நமக்கு பெருசா ஒரு இழப்பை கொடுத்துரும். எச்சனையை வச்சு ஒருத்தவங்க கும்பிட்றாங்கன்னா அவங்க ஃபேமிலியோட இருக்க முடியாது. அவங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ் கண்ணெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கண்ணு மாதிரி அவங்களுக்கு ஆயிரும். அதான் அவங்களை பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேஸ் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா யட்சினி அவங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அவங்களோட ரத்தம் உடம்புல குறையும், அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே உருக்கிக்கிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா அவங்க ஃபேமிலியோடு இருக்க முடியாம தனிமைப்படுத்தப்படுவாங்க. இதுதான் யட்சினியோட முறை. இதனால தான் நான் சொல்றேன், ஸோ இதை வேணாம் அப்படின்னு. நம்மளோட குலதெய்வம் இருக்காங்க, அவங்கள நம்ம வணங்கினாலே போதும். யட்சினிகள் நல்ல யட்சினி இருக்குன்னு தான், ஆனால் அது வணங்குற வழியில இருக்குது. நீங்க வேற ஏதாவது கேட்டீங்கன்னா அது தவறான விஷயமா போய் அது நமக்கே ஆபத்தை தான் கொண்டு சேர்க்கும். ஸோ அது எது கேட்டாலும் நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமை தான் வரும். சப்போஸ் நம்ம கொடுக்கல வச்சுக்கிங்களேன், நமக்கு அடி தான் விழுகும். அது கேட்கும். அது கேட்குறத நம்ம கொடுக்கலன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த யட்சினியை நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. அது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ பெட்டர் நான் சொல்கிறது, நீங்கள் யட்சினியை வணங்க வேண்டாம். நீங்கள் நம்மளோட குலதெய்வத்தை வணங்கினாலே போதும். ஏன்னா நீங்கள் யட்சினியை வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒன்று ஒன்றா நீங்கள் இழக்க வேண்டியது வரும். உங்கள் ஃபேமிலியை இழப்பீங்க, உங்கள் நண்பர்களை இழப்பீங்க, தனிமையாக ஆயிடுவீங்க. இப்போ யாரெல்லாம்
ஆல்ரெடி நான் தனிமையில தான் இருக்கேன், நான் தனியாவே போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது வந்து சரியா படும் கும்பிடுறதுக்கு. ஒவ்வொரு எச்சனிக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு. அவங்க ஒவ்வொரு கேரக்டர்ல தான் இருப்பாங்க. ஸோ நீங்க கேட்டீங்க, அதனால இந்த பதிவை நான் செஞ்சிருக்கேன். எச்சனியை கும்பிட ஆரம்பிச்சிங்க, உங்களோட குடும்பம் உடையும். ஸோ நீங்கள் வந்து எச்சனியை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் இருந்தாலும் நாங்கள் வணங்கலாம், அதுதான் எல்லாமே கொடுக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வணங்குங்க. ஆனால் என்னென்ன அதுக்கப்புறம் நடக்கும்ன்றத நான் உங்ககிட்ட கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறமும் நல்லா தெளிவாகிக்கிங்க. நமக்கு நம்மளோட குலதெய்வம் இருக்கு, அது போதும். அவங்க நம்மளை நல்லா காப்பாற்றுவாங்க. எச்சனையை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காம எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு YES எழுந்த சோம்பேறியாக இருந்துச்சுன்னா எஸ் மட்டும் போடுங்க. ஸோ நான் உங்களுக்காண்டி எச்சனையை பற்றி எல்லா விஷயத்தையுமே உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம்.